Good morning to all pa. Welcome to the Sparks Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் இன் ஈச் யூனிட். ஒவ்வொரு யூனிட்லையும் கொடுத்துருக்க 10 யூனிட்ல ஒவ்வொரு யூனிட்லையும் இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஃபார் டிஎன்பிசி ஏஇ ட்ரிபிள் அண்ட் இசி ஆஸ்பரன்ஸ்காண்டி உள்ளது. லாஸ்ட் 60 டேஸில் வந்து நம்ம எப்படி ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் வச்சு கவர் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து மெகா செலக்ஷன் பேட்ச்பா. இந்த பேட்ச் வந்து என்ன அப்படின்னா எல்லா 7 டேஸ்க்குமே வந்து கிளாஸஸ் இருக்கும். டெய்லி 8 லைவ் செஷன்ஸ் வந்து இருக்கும். 3 வந்து நம்மளோட டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்கும். 2 வந்து ஜிஎஸ் வந்து இருக்கும், மென்டல் எபிலிட்டி, மேக்ஸ் இருக்கும், தமிழ் இருக்கும். எல்லாமே வந்து 8 லைவ் செஷன்ஸ் வந்து இருக்கும். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 600+ செஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 120+ டெஸ்ட் சீரிஸ் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ் பார்க்குறப்ப 60 டேஸில். ஓகேங்களா, அப்போ டெக்னிக்கல், ஜிஎஸ், மென்டல் எபிலிட்டி அண்ட் தென் தமிழ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ளூடட் ஆயிரும். அண்ட் தென் லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்கும். இப்போ லைவ் வந்து ஒரு டைமுக்கு நம்ம ஷெட்யூல் பண்ணுவோம். அந்த லைவ்க்கு உங்களுக்கு வர முடியல அப்படின்னாலும் நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸில் பார்த்துக்கலாம்ப்பா. திஸ் இஸ் த லைஃப் டைம் வேலிடிட்டி. லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த பேட்சில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெட்டீரியலை, இந்த வீடியோஸை வந்து எப்போனாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தட் இஸ் த லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேங்களா, ஆஃப்டர் தட் மெகா செலக்ஷன் பேட்சுக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு ஆஃபர் வந்து ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம்ப்பா. இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி ஏஇ ட்ரிபிள் இசி ஆஸ்பரன்ஸ்காண்டி மெயினாக இதில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 5,999. ஆஃப்டர் தட் வந்து 8,999 ஒன்லி. அண்ட் தென் ஆஃப்டர் தட் 12,500 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை அட்மிஷன் ரிலேட்டடாக எதுவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. 9677711366 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ரைஸிங் டீட்டெயில் பற்றி கேட்டுக்கலாம். இன்னைக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்கு. மெகா செலக்ஷன் பேட்சுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபோன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆஃபரை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்க்கு வந்து வந்துடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். இதில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்தாச்சு. அப்படின்றப்ப வந்து என்ன அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸ் தியரம்ஸ், ஓகேங்களா, தெவெனின்ஸ், நார்டன்ஸ், அந்த தியரம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலலாம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. மேத்ஸ் நோடல் அனாலிசிஸ்லேயும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, மெஸ் அண்ட் நோடல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் ஆச்சும் மினிமம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்ஸ் தியரம் பாக்குறப்ப வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆர்எல்சி சர்க்யூட் 3 சர்க்யூட்ஸ்குள்ளதுமே வந்து நமக்கு வந்து இதாகுது. இதுல வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்னும் 2லயோ வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கப்பா. இதுமே ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ்ல 3 to 4 கொஸ்டின்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து ஆர்எல்சி அதோட ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் தென் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் சேர்த்து வரப்ப ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் கூட கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி வந்து இருக்கு. ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டின்ஸ் ஆச்சும் மினிமம் வந்து கேட்டுக்கிறாங்கப்பா. த்ரீ ஃபேஸ் சர்க்யூட், ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது எல்லாத்துலயும் வந்து ஸ்டார் டெல்டா டு ஸ்டார் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயே வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குப்பா. 2 போர்ட் நெட்வொர்க்ஸ்லயும் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து ஹை வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எதையுமே வந்து மிஸ் பண்ணவே கூடாதுப்பா. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்க்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. 25 கொஸ்டின்ஸ்ல இந்த ஒரு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 டாபிக்ஸ் இருக்கு. 7 டாபிக்ஸை வந்து மிஸ் பண்ணாம நீங்க படிச்சிடணும். ஓகேங்களா, லோ வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸ் அப்படின்னா மேபி ஏதாச்சும் ஒரு இது, அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. கிர்ச்சாஃப்ஸ் லா, ரியல் அண்ட் ரியாக்டிவ் பவர் ஃபேக்டர், பேசிக் சர்க்யூட் எலமெண்ட்ஸ், ரெசிஸ்டர், இண்டக்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் பத்தி இதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குப்பா. இது வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்குள்ளது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இதுல வந்து நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஹை வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டியூ டு வேரியஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டன்ஷியலும் வேரி ஆகுது அப்படின்றது, கெப்பாசிட்டன்ஸ், மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ், ஃபேரடேஸ் அண்ட் லென்ஸ் லா வந்து பத்தி கேட்குறாங்கப்பா. இந்த இது பொறுத்த வரைக்கும் லென்ஸ் லா, அதுக்கப்புறம் வந்து ஆம்பியர்ஸ் லா, பயோசாவர்ட்ஸ் லா,
ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க. இண்டக்டன்ஸோடது செல்ஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து வந்துருதுப்பா எல்லாத்துலேயும். லோ வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் டயலக்ட்ரிக் மீடியம், லாரன்ஸ் போர்ஸ், ஃப்ளமிங்ஸ் ரூல்ஸ், இதெல்லாமே வந்து நமக்கு என்னன்னா லோ வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸ். ஓகேங்களா. இது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கிடைக்காங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டின் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இது கவர் பண்ணிடணும்ப்பா. நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 20 கொஸ்டின்ஸ்ல ஹை வெயிட்டேஜ் உள்ள பிரிட்ஜ் மெஷர்மெண்ட்ஸ் கண்டிப்பா 2 or 4 கொஸ்டின்ஸோட மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க. 4 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்குமே மேக்ஸிமம் பிரிட்ஜ் மெஷர்மெண்ட்ஸ்ல வந்து கேட்குறாங்க. அதனால பிரிட்ஜ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள ஒரு டாபிக். ஓகேங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து வருதுப்பா. ஓகேங்களா. எலக்ட்ரானிக்ஸ் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதோட ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆஃப்டர் தட் எரரோட அனாலிசிஸ். ஓகேங்களா. எரர் அனாலிசிஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 1 or 2 வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் உள்ள டாபிக் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ். இதே வந்து நமக்கு வந்து லோ வெயிட்டேஜ் டாபிக் வந்து ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஸ்பிளே டிவைசஸ், ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல்ஸ், ஸ்மார்ட் மீட்டர்ஸ், இதுலலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறாங்க. ரொம்ப பேசிக்காக தான் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா. மெஷர்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேர்ட் யூனிட். ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல் சிஸ்டம் தான். இதில் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்காங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 15 கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராமா இருக்கட்டும் இல்லை சிக்னல் ஃபோட்டோகிராஃபா இருக்கட்டும், அந்த பிளாக் டயக்ராம் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்கப்பா. அதே மாதிரி நமக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிஐ, பிடி, பிஐடி கண்ட்ரோலோடது, அண்ட் தென் பிளாட்ஸோடது, பிளாட்ஸ். ஓகேங்களா. போர்டே பிளாட்டு, நைகூஸ் பிளாட்டு, ரூட் லோக்கஸ், இதுலலாம் வச்சு நமக்கு வந்து கேட்குறாங்கப்பா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டி வந்து அதோட கண்டிஷன்ஸே வந்து நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு வந்து ஹை வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸ் ஃபார் கண்ட்ரோல் சிஸ்டம். அதே மாதிரி லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டத்தோட டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸும் கேட்குறாங்க. இதே வந்து லோ வெயிட்டேஜ் டாபிக் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார்ஸ் உள்ளது, ஸ்டேட் வேரியபிள் ஃபார்மேஷனு, ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோ வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 5th யூனிட் சொல்லி பார்க்கப்ப வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா. 25 கொஸ்டின்ஸ் வந்து மெயினாக வந்து கேட்குறாங்க. இல்லை டிசி மிஷின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 to 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி. டிரான்ஸ்ஃபார்மர் அதே மாதிரி 6 கொஸ்டின்ஸ் கூட கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. மேக்ஸிமம் அப் டு 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி வந்து இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிரான்ஸ்ஃபார்மர், டிசி மிஷின்ஸு, இண்டக்ஷன் மிஷின், சிங்க்ரோனஸ் மிஷின், இதெல்லாம் வந்து என்ன ஹை வெயிட்டேஜ் உள்ள டாபிக். இதுல ஸ்பெஷல் மிஷின்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அதுல வந்து எப்படினாலும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அது வந்து ஒரு லோ வெயிட்டேஜ் உள்ள டாபிக். ஓகேங்களா. நமக்கு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து தரவா படிக்கணும்ப்பா. ஓகேங்களா. அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து 25 கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். மினிமம் 20 கொஸ்டின்ஸ் ஆச்சும் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் சிஸ்டம். பவர் சிஸ்டம் தான் இருக்கிறதுலே ஹை வெயிட்டேஜ் உள்ள யூனிட்டா வந்து நமக்கு இங்க இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. 30 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குற ஒரே யூனிட் பவர் சிஸ்டம் மட்டும்தான்ப்பா. இதுல வந்து ஹை வெயிட்டேஜ் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ஹை வெயிட்டேஜ். இதுல வந்து சர்க்யூட் பிரேக்கர்ஸ், ரிலேஸ், இதெல்லாம் பத்தி வந்து நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ஜென்ரேஷன், இதுல வந்து சர்க்யூட் பிரேக்கர், ரிலேஸ், சிடி பிடியோட ரேஷியோ, அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து கொடுக்குறாங்கப்பா. இந்த பவர் ஜென்ரேஷன் டைப்ஸ் இதுல வந்து ஒரு நமக்கு ஒரு வெயிட்டேஜான கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து இதுல வந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் மாடலிங் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் கேபிள்ஸோட மாடலிங், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் ஆச்சும் கேட்குறாங்க. சாக்னைனா, இன்சுலேட்டர்ல அந்த கெப்பாசிட்டன்ஸோட கால்குலேஷன், இண்டக்டன்ஸோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க. அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா பவர் சிஸ்டம் அனாலிசிஸோடது இசட் பஸ் அண்ட் ஒய் பஸ் ஃபார்மேஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டண்டாக வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா இயர்லையும் இருக்குப்பா. ஓகேங்களா. அதே மாதிரி அதோட லோ ஃபோர்ஸ் ஸ்டடீஸு,
ஃபால்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து பெருசா இருக்காது. ஒரு மாதிரி கான்செப்ஷியலா நமக்கு எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இதுல கொஞ்சம் லோ வோல்டேஜ் உள்ள லோ வெயிட்டேஜ் உள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீரெகுலேஷன், எனர்ஜி கன்சர்வேஷன் எல்லாம் வந்து எப்பயாச்சும் ஒரு 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 1 or 2 கொஷின்ஸ் தான் வருது. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேராக தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆனால் இந்த ஈக்குவல் ஏரியா கிரைட்டேரியன் வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து கேட்குறாங்க. ஓகேங்களாப்பா? பவர் சிஸ்டம்ல 30 கொஸ்டின் அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவர் சிஸ்டம் தான் இப்போதைக்கு அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு யூனிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட யூனிட் வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து 15 கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இந்த அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அனலாக் செமிகண்டக்டர் டிவைசஸ், ஆசிலேட்டரு, ஆம்பிளிஃபையர்ஸ், ஆப்பாமோட ரிலேட்டடா என்னென்ன வருதோ அது, ஆசிலேட்டர்ஸ், செமிகண்டக்டர் டிவைசஸ், டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ்ல வந்து காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ், சீக்வன்சியல் லாஜிக் சர்க்யூட்ஸ், ஃபிளிப் ஃப்ளாப், கவுண்டர்ஸ் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட்பா. இதெல்லாம் ஒரு ஹை வெயிட்டேஜ் உள்ள டாபிக். இதே வந்து நமக்கு லோ வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸ் பார்த்தோம்னா இந்த பயாசிங் ஆம்பிளிஃபையரு, இந்த ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரோட சம்வாட் ஏதோ கொஷின்ஸ்ல வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ்ல வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி மெமரிஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லோ வெயிட்டேஜ் உள்ள ஒரு டாபிக் தான் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல. நெக்ஸ்ட் யூனிட் பாக்குறப்ப பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்ல வந்து பாக்குறப்ப இதுமே ஒரு 15 கொஷின்ஸ் கிட்ட வந்து கேக்குறாங்கப்பா. இந்த 15 கொஷின்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஹை வெயிட்டேஜ் கண்டிப்பா பவர் சிஸ்டம் செமிகண்டக்டர் இருக்கிறதுல எஸ்சிஆர் பத்தி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. எஸ்சிஆரும் ஐஜிபிடி மாஸ்பெட் இதை பத்தி அதிகமா கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து வருதுப்பா பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ்ல. அண்ட் தென் ஏசி டு டிசி கன்வெர்டர்ஸ், ரெக்டிஃபையர்ஸ், இன்வெர்டர்ஸ், டிசி மோட்டார் டிரைவ்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். லோ வெயிட்டேஜ் டாபிக்ன்றப்ப எஸ்என்பிஎஸ். ஓகேங்களா? எஸ்என்பிஎஸ் ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளைஸ், ஏசி டு ஏசி கன்வெர்டர், ஏசி டிரைவ்ஸ், இந்த ஸ்விட்சிங் லாசஸ், அதோட டைனமிக் பிஹேவியர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு லோ வெயிட்டேஜ் உள்ள ஒரு டாபிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th யூனிட் டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன். இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அண்ட் தென் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் 3 சப்ஜெக்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் 808586. ஆஃப்டர் தட் பெரிபரல்ஸ் எல்லாமே கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அதுல வந்து எப்படி 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா இயர்லயும் கேட்டிருக்காங்க. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்ல வந்து ரேரா தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இதே வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளோட சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் வரப்ப கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், எஃப்ஏஆர் ஃபில்டர்ஸ், பட்டர்வொர்த் ஃபில்டர், செய்ஸ்டிக் ஃபில்டர் இது எல்லாமே வந்து நமக்கு கேட்குறாங்க. இதுல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஸ்கிரிட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மர், எஃப்எஃப்டி காம்படிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோ வெயிட்டேஜ்ல. இந்த டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் டோபாலஜி, 7 லேயர் ஓஎஸ் ப்ரோட்டோகால்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஹை வெயிட்டேஜ் உள்ள ஒரு டாபிக். இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டே இருக்காங்க. இதுல வந்து பல்ஸ் கோட்ஸ் மாடுலேஷன், டிமாடுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோ வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸ் தான். லாஸ்ட் யூனிட் 10th யூனிட் ஹை வெயிட்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. நீங்க வந்து என்ன அப்படின்னா இந்த 25 கொஸ்டின்ஸ்ல வந்து ரெனியூவபிள் எனர்ஜில மெயினா சோலார்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கப்பா. மினிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் சோலார்ஸ்ல வந்தது. ஆஃப்டர் தட் விண்ட் எனர்ஜிலேயே அதே மாதிரி 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து வந்தது. பேட்டரிஸ் அண்ட் தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் உள்ள. ஃபியூயல் செல்லையும் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து வந்துருதுப்பா. சூப்பர் கெப்பாசிட்டர், சூப்பர் கிரிட் பத்தி இதெல்லாம் கொஞ்சம் லோ வெயிட்டேஜ் உள்ள ஒரு டாபிக்ஸ். இப்ப நம்ம 10 யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா பவர் சிஸ்டம் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கப்பா. அதுதான் இருக்கிறதே ஹை வெயிட்டேஜ் உள்ள ஒரு யூனிட். ஓகேங்களா? 30 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு ஹை வெயிட்டேஜ் உள்ள ஒரு யூனிட். தேர்டா பார்த்தோம் அப்படின்னா சர்க்யூட் தேரியுமே வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்கப்பா. ஓகேங்களா? அப்புறமேட்டுக்கா கண்ட்ரோல் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. கண்ட்ரோல் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா எம்என்டையும் இஎம்எஃப். எம்என்டை வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. இஎம்எஃப் வந்து ஒரு 20 கொஸ்டின், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்க.
ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 15 கொஸ்டின்ஸா கேட்குற எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் சிஸ்டம்ப்பா. அடுத்து 15 கொஸ்டின்ஸா கேட்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஒரு 15 கொஸ்டினா கேட்குறாங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்மே ஒரு 15 கொஸ்டின் கிட்ட வந்து கேட்குறாங்கப்பா. 15 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ஆர்டர் ஆஃப் த யூனிட்டும் ஆல்சோ ஓகேங்களா, வெயிட்டேஜ் வச்சு. இதை பொறுத்து நீங்கள் எது எது ஃபர்ஸ்ட் படிக்கணும், எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களாப்பா? இதில் வந்து ஹை வெயிட்டேஜ் டாபிக் ஈச் யூனிட்ஸ்லேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதை வச்சு நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ.